வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் பெரும் மோசடியை பாஜக செய்து வருகிறது என தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வரும் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் நம்மோடு இணைகிறார். அவரிடமே சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். பீகார் தேர்தல் நிலவரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒன்றும் விசேஷமாக பார்க்கல. இப்போ நம்ம எஸ்ஐஆர் மூலமாக ஒரு பெரிய திருட்டுத்தனத்தை பாஜக ஒரு முயற்சிக்கு வந்தது. அதையும் நாம் முறியடிக்க முடியும் என்று ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய இந்தியா கூட்டணி பணியாற்றியது. ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே எச்சரித்தது போன்று இந்த எஸ்ஐஆர் மிக தீவிர வேலைகளை செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை வைத்துத்தான் அவங்க தவறான வழியில் இந்தியாவை ஜனநாயக பாதையிலிருந்து எடுத்து ஒரு சர்வாதிகார பாதை கொண்டு செல்லும் என்ற முடிவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் தேர்தல் ஆணையத்தில் 3 பேர் கொண்ட உறுப்பினர்களில் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் நம்முடைய தலைமை நீதிபதியும் இருந்ததை தலைமை நீதியை மாற்றிவிட்டு இன்றைக்கு 2 பேர் ஒரு கட்சியிலிருந்து, அதாவது ஹோம் மினிஸ்டரை கொண்டு வந்து அந்த தேர்தல் கமிஷன் ஒரு நடைமுறையை இன்றைக்கு கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள். இதுக்கு காலம் பதில் சொல்லும். இந்திய மக்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். இப்போ காமராஜர் வீட்டை தீக்கிரக்க விவகாரத்தில் உங்களுக்கு எதிராக பாஜகவினர் நேற்று தினம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு? அதாவது எனக்கு எதிராக இல்லை, உண்மைக்கு எதிராக போராட்டத்திருக்கிறாங்க. நான் திரும்ப சொல்லுகின்றேன், இதையும் நீங்கள் பதிவு செய்யுங்க. உண்மை என்பது 1966 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி பெருந்தலைவன் காமராஜ் அவர்கள் பசுவதை தடை சட்டம் எதிர்த்த காரணத்தினால் அவரை வீட்டோடு கொளுத்துவதற்கு முயற்சி எடுத்து டெல்லியில் அவர் தங்கியிருந்த வீட்டை தீ வைத்து கொளுத்தினார்கள் பிஜேபியினர். இந்த சம்பவம் நடந்ததா இல்லையா, இதை சொல்லக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கிறதா இல்லையா? இப்படியெல்லாம் துரோகம் செய்துவிட்டு என்னதோ குட்டி காமராஜ், நாங்கள் தான் காமராஜுக்கு ஆள், இப்படி சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு வன்மத்தை கொண்டு சுற்றுகிறார்கள், வரலாற்றை திரிப்பதற்கு எப்படி முயற்சி இருக்கிறார்கள் என்பதுதான் பிரதிபலிப்பு. நான் திரும்பவும் சொல்லுகின்றேன், இது ஒரு வரலாற்று உண்மை. இதை அவர்கள் போலி பிரச்சாரத்தின் மூலமாக திசை திருப்ப முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. கடந்த சில நாட்களாக பார்க்கும்போது இந்த தேர்தல் நேரத்தில் தாவைக்கா கூட காங்கிரஸ் இணைய போகுது, அப்படி ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு சார். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒன்றும் நீ இன்னைக்கு நான் பார்த்துட்ருக்கோம் எப்படி இந்த பிஜேபியினுடைய கையில் இந்த நாடு சிக்கி எவ்வளவு ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் யாரும் எந்த கூட்டணி விட்டு மாற மாட்டாங்க. எல்லாரும் யுனைட்டடாக இருந்து ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த சூழலில் தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்பு முதல்வர் தலைமையிலுடைய கூட்டணி வலுவான கூட்டணி. அந்த கூட்டணி இருந்து ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.